அப்பா உம்மை நம்பி வந்தவங்க யாரையுமே நீங்க வெட்கப்படவே விடலப்பா. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தது ஆண்டவரே. இருளடைந்த முகங்கள் கூட பிரகாசம் அடைய செய்த தேவன் அப்பா. நீங்க கண்ணீரோடு வந்தவங்க கண்ணீரை துடைச்ச தேவன் அப்பா. வியாதியோடு வந்தவங்க வியாதியை நீக்கி சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்த தெய்வம் நீங்கப்பா. மரண படுக்கையில இருந்தவங்களை கூட உயிரோடு எழுப்பி ஜீவனோடு அனுப்பின தெய்வம் நீங்கப்பா. இந்த நாளிலப்பா எங்க மத்தியில அப்பா உங்க பிரசன்னம் உங்க கிருபை உங்க இரக்கம் இந்த நாளில இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளில் அப்பா நாங்க ஒரு சிறு கூட்டமாய் கூடி இருக்கிறோம் அப்பா. 1-2 பேர் கூடினாலும் என் நாமத்தினால 2 பேராவது 3 பேராவது எங்கே நீங்கள் இருக்கிறீர்களோ அங்கே உங்கள் நடுவிலே நானும் இருக்கிறேன் என்று சொன்ன தேவனாண்டவரே, இந்த சிறு கூட்டத்தின் மத்தியிலே இறங்கி வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையும் ஆளுகையும் ஆண்டவரே இந்த வேளையிலே காணப்பட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. சத்திய ஆவியாகியவர் வரும்போது சகல சத்தியத்திற்கும் உங்களை நடத்துவார் என்று சொன்ன தேவன் இந்த நாளில் எங்கள் மத்தியில் இறங்கி கிரியை செய்யும்படியாய் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. நம்ம எதை பத்தி படிச்சிட்டு இருக்கிறோம்? வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்துல ஒரு சத்தியத்தை படிச்சிட்டு இருக்கிறோம். எதை பத்தி படிச்சிட்டு இருக்கிறோம்? யாரை பத்தி படிச்சிட்டு இருக்கிறோம்? ஆமென். ஆண்டவருடைய அன்பை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் நமக்காக செய்திருக்கிற மகத்தான தியாகத்தை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் நமக்கான சிந்தின ரத்தத்தை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். கல்வாரியின் பாடுகளிலே அநேக விஷயங்களை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில கூட அதன் தொடர்ச்சியாக தேவ அன்பை குறித்து சில சத்தியங்களை நம்ம படிக்க போறோம். இந்த உலகத்திலே வந்த பொழுது என் ஆண்டவராகிய இயேசு எப்படியெல்லாம் இருந்தார், எப்படியெல்லாம் வாழ்ந்தார் என்பதை குறித்தெல்லாம் நாம் படித்தோம். அவர் பட்ட பாடுகளை படித்தோம். அவர் சிலுவையின் பாடுகளிலே சிலவற்றை நாம் தியானித்தோம். அதை தொடர்ச்சியாக இந்த நாளில அவர் சிலுவைக்கு வருவதற்கு முன்னதாக, இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்னதாக, இந்த உலகத்திலே அவர் மரிக்கும்படி வருவதற்கு முன்னதாக அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை குறித்து இந்த நாளில் நாம் படிக்க இருக்கிறோம். பரலோகத்தின் ஆண்டவராகிய தேவன் நமது அன்பின் நிமித்தமும் கிருபை நிமித்தமாக இந்த உலகத்தில் அவர் மனிதனாக அவதரித்து வந்தார் என்று சொல்லி நாம் படித்து வந்திருக்கிறோம். அநேக அவருடைய அன்பின் செய்கைகளை, அவருடைய அற்புத கிரியைகளை, அதிசயமான நடத்தல்கள் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம். தொடர்ச்சியா இன்றைக்கு அவர் இந்த பூமிக்கு வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு, என்னவா இருந்தாரு, அதெல்லாம் நாம் இன்னைக்கு படிக்க போறோம். ஜெபத்தோட ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களில அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று இங்கே அருமையாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்றார். அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த உலகத்திலே அவர் வந்த பொழுது மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அவர் மனுஷ சாயலாய் மாறி இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் மனிதனாய் இந்த உலகத்துல வாழ்ந்தார். 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்துல அவர் நடந்தார். அவர் பிறந்து வளர்ந்து நம் மத்தியில வாழ்ந்தார். இந்த உலகத்துல ஒரு பரிசுத்தம் உள்ள மனிதனாக நமக்கு வாழ்ந்து காட்டினார். எந்த ஒரு மனிதனும் நடக்க முடியாத ஒரு பாதையை அவர் நடந்து என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி நமக்கு ஒரு பாதையை வைத்து சென்றிருக்கிறார். நமக்கு ஒரு அடிச்சுவடை போட்டுவிட்டு சென்றிருக்கிறார். அந்த அடிச்சுவடை பின்பற்றி வரும்படியான அழைப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இந்த உலகத்தில் வந்த பொழுது பரிசுத்தமாய் வாழ்ந்தார், மனிதனாய் வாழ்ந்தார். அவர் மனிதனுக்கு வந்த சோதனைகள் அவருக்கு வந்தது, பாடுகள் அவருக்கு வந்தது, வேதனைகள் வந்தது, துன்பங்கள் வந்தது, துயரங்கள் வந்தது, அநேக கஷ்டங்கள் வந்தது. இதெல்லாம் உண்மை. அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம என்ன படிக்க போறோம்னா, நிறைய பேருடைய மனதுல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல அவர் பிறந்து ஒரு பரிசுத்தமான ஒரு புனிதமான வாழ்க்கை வாழ்ந்ததுனால அவர் தெய்வமாயிட்டாரு, இப்ப நம்ம எல்லாரும் தெய்வமா வணங்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் பிறந்ததுக்கு பிற்பாடு, இந்த பூமியில பிறந்து மரித்ததுக்கு பிற்பாடு அவர் தெய்வமாகவில்லை. அவர் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பதாக அவர் எப்படி இருந்தார் என்பதை குறித்து தான் இன்னைக்கு நாம்
படிக்க போறோம். எத்தனை பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. நிச்சயமாக இந்த வசனத்தை பவுல் எழுதும் பொழுதே ஒரு காரியத்தை சொல்றாரு. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் என்று எழுதியிருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தை நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் மனிதனாக பிறந்திருந்தாலும் அவர் தேவனுக்கு சமமாய் இருந்தவர். அல்லேலூயா. தேவனுக்கு சமமாய் இருந்தவர்னா என்ன அர்த்தம்? அவரும் தேவனும் சமமா இருக்கிறார். அப்ப அவரும் தேவன் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் பிறக்கும் முன்பே அவர் தேவனாக இருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அவர் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பதாக இருந்தார் என்று திரளான வசனங்கள் நமக்கு சாட்சியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சில வசனங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது யூதர்களுக்கு மத்தியிலே ஒரு நீண்ட நெடிய சம்பாஷணை நடைபெறுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அங்கிருந்த யூதர்களும் அநேக காரியங்களை பேசி வருகிறார்கள். அநேக கேள்விகளை ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள். ஆண்டவரும் பதிலளித்து அவர்களிடத்தில் அநேக கேள்விகளை அவர்கள் முன்பாக வைக்கிறார். அந்த சம்பாஷணை முடியும் பொழுது அந்த 8ஆம் அதிகாரம் முடிகிற சூழ்நிலையில யூதர்களிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பிதாவாகிய ஆபிரகாமை குறித்து அவர் பேசுகிறேன் என்று பேசும் பொழுது, உங்களுடைய பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான வாஞ்சியா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த சம்பவத்தை யோவான் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். உடனே யூதர்கள் அவர் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. 57ஆம் வசனத்துல, அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். ஆண்டவர் உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? 33 வருஷம் வாழ்ந்தார். அப்ப யூதர்கள் சொல்றாங்க, அவர் மரிக்கு முன்பதாக சொல்றாங்க, உங்களுக்கு இன்னும் 50 வயசு கூட ஆகல. ஆபிரகாம் வாழ்ந்து எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர், அவர் எப்படி நீ பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். புரியுதா உங்களுக்கு? இயேசு சொல்றாரு, உங்க ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான வாஞ்சியா இருந்தான், அவன் கண்டு களி கூர்ந்தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இவங்க கேட்கிறாங்க, 30 வயசு கூட ஆகல, 50 வயசு கூட உங்களுக்கு ஆகல, நீ எப்படிப்பா ஆபிரகாமை பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் ஒரு பதில் சொன்னார் பாருங்க. 58ஆம் வசனம், அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன். எனக்கு 50 வயசாக நீங்க நினைக்கிறீங்க, ஆனா உலகம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன். ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன். இதை மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை யூதர்கள் புரிந்து கொண்டார்கள். நாம் புரிஞ்சுக்கிறோமான்னு பாருங்க. ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, நான் தான் தெய்வம், நான் இப்ப மனுஷனா பிறந்து வந்திருக்கிறேன்னு சொன்னார் ஆண்டவர். ஹல்லேலூயா. சர்வத்தையும் படைத்த சர்வ வல்ல தேவன் நான் இப்பொழுது மனிதனாய் பிறந்து வந்திருக்கிறேன் சொன்ன உடனே யூதர்கள் அதை புரிந்து கொண்டு என்ன செஞ்சாங்க பாருங்களேன். 59ஆம் வசனம், அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக் கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். ஏன் கல்லெறிஞ்சாங்கன்னா, ஆண்டவர் மனிதனாய் இருக்கிறார், மனிதன் தன்னை தேவன் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி அவர் மீது கல்லெறிந்து கொல்லுவதற்காக கல்லுகளை எடுத்துக் கொண்டார்கள். ஆண்டவர் அவர் மறைந்து சென்று விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் உங்களையும் என்னையும் படைத்த தேவன், விண்ணையும் மண்ணையும் படைத்த தேவன், சகலத்தையும் படைத்த சர்வ வல்ல தேவன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நாம் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே ஆண்டவரை பற்றி ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1 வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனங்களை படிக்கும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையான தேவன். அந்த வார்த்தையான தேவன் மூலமாக சகலமும் உண்டாக்கப்பட்டது. உண்டாக்கப்பட்டது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையை குறித்து 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் 1:14, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்படின்னா என்ன அர்த்தம்?
கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே வாழ்ந்தார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்து மாம்சமாகினார். நம்மை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக மனித சாயலை எடுத்து இந்த உலகத்திற்கு வந்து நம் மத்தியிலே நம்மோடு கூட வாழ்ந்தார். ஆனால் வாழ்ந்த பொழுது அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருக்கு ஒப்பான மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது என்று எழுதினார். அல்லேலூயா. அவர் வாழ்ந்தது மனிதனாய் இருக்கலாம். அவரை நோக்கி பார்த்தவர்கள், அவர் குணத்தை நோக்கி பார்த்தவர்கள், அவர் வாழ்க்கையை நோக்கி பார்த்தவர்கள், அவர் பேசினதை கேட்டவர்கள், அவர் செய்த அற்புதத்தை கண்டவர்கள் சொன்னார்கள், இவர் மனிதர் அல்ல, இவர் தேவகுமாரன் என்று சாட்சி பகர்ந்தார்கள். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையும் நடத்தையும் பேச்சும் அவர் காட்டின அன்பும் அவர் தேவன் என்பதை சாட்சி பகர்ந்தது. இந்த உலகத்துல யாரையுமே இருக்காத ஒரே தேவன் தன்னிடத்தில் வந்த யாரையுமே புறமே தள்ளவில்லை, யாரையும் வெறுத்து பேசவில்லை, யாரையும் ஒதுக்கி தள்ளவில்லை, யாரையும் வெறுக்கவில்லை. பாவிகள் கூட வந்தார்கள், பச்சை துரோகிகள் கூட வந்தார்கள். அவரையே கொலை செய்ய வேண்டும் என்றவர்கள் கூட அவரிடத்தில் உதவி கேட்டு வந்த பொழுது அவர்களுக்கும் உதவி செய்தார். உன்னதமான தேவன், ஆமென். அன்புள்ள தேவன். அவர் யார்? இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்திருந்தாலும் எல்லாரையும் படைத்தது அவர்தான், எல்லாவற்றையும் படைத்தவர் அவர்தான். அந்த படைத்த தெய்வம் இந்த உலகத்தில் மாம்சமாய் மனிதனாய் மாறினார் என்றால் காரணம் என்ன? உங்களையும் என்னையும் அவர் நேசித்ததினால், உங்கள் மேலும் என் மேலும் வைத்த அன்பினால அவர் இப்படியாக இந்த உலகத்தில் வந்தார். அவர் உலகத்திலே வருவதற்கு முன்னதாக எப்படி இருந்தார் என்பதை நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இந்த இடத்துல கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது 15ஆம் வசனத்துல இப்படியாக ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அதரிசனமான தேவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? காணக்கூடாத தேவன். தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர், ஏக சக்கராதிபதி என்று சொல்லி அவரை குறித்து சொல்லுகிறது. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த காணக்கூடாத தெய்வத்தின் தற்சுரூபமாக அந்த தெய்வத்தின் அன்பை, அந்த தெய்வத்தின் கிருபையை, அந்த தெய்வத்தின் பண்புகளை, அந்த தெய்வத்தின் குண லட்சணத்தை, அந்த தெய்வத்தினுடைய குணாதிசயங்களை, அந்த குணத்தின் மகத்துவத்தை, அந்த மகத்துவம் உள்ள தேவனின் மனதை, அவருடைய குணத்தை, அவருடைய சிந்தையை வாழ்ந்து காட்டும்படியாய் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் மனித அவதாரத்திலே. அல்லேலூயா. அவர் மனிதனாய் வந்ததன் நோக்கம் என்ன? அவர் தேவனாய் வந்திருந்தால் இந்த பாவ கண்களோடு அந்த தேவ திருமுகத்தை இந்த உலகத்தில் ஒருவரும் தரிசித்திருக்க முடியாது. ஆகவே அவர் என்ன செய்தாராம்? தன்னைத்தான் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று நாம் வேதத்தில் வாசித்தோம். அவர் நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக தமது அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்க தேவன் யார் என்று அநேக நாட்கள் உலகம் அறியாது இருந்தது. கடவுள் என்றால் அவர் கோபக்காரர், அவர் கண்ணை குத்தி விடுவார், அவர் பல்லை பிடுங்கி விடுவார், அவர் தண்டனை கொடுக்கிறவர், அவர் இரக்கமில்லாதவர், எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டிருந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு தெய்வத்தின் தற்சுரூபமாக இந்த உலகத்துக்கு வந்து தேவன் என்றால் அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் அன்பு மிகுந்தவர், அவர் இரக்கம் மிகுந்தவர், அவர் கிருபை மிகுந்தவர், அவர் எல்லாரையும் நேசிக்கிறார் என்பதை வாழ்ந்து காட்டினார். அல்லேலூயா. அவர் வாழ்ந்து காட்டினார் இந்த உலகத்துல. கடவுள்னா யாரு? அவர் உன்னை நேசிக்கிறவர், உனக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு அன்புள்ளவர். அந்த அன்பை என் மூலமாய் வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லி தேவத்துவத்தில் ஒருவராக, தெய்வத்தில் ஒருவராக இருந்த அவரே மனுஷனாக இந்த உலகத்துக்கு வந்தார். ஏன்னா எந்த ஒரு மனுஷனோ எந்த ஒரு தேவ தூதனோ கடவுளுடைய அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் விளைவித்து காட்ட முடியாது, மனுஷனுக்கு புரிய வைக்க முடியாது. அதனால கடவுளே மனுஷனா வந்தார். அல்லேலூயா. அவருக்கு என்னங்க அவசியம் வரணும்னு? நம்ம மேல வச்சிருக்கிற அக்கறை, நம்ம மேல இருக்கிற பாசம், நம்ம மேல இருக்கிற நேசத்தின் நிமித்தமாய் இந்த வசனம் சொல்லுது, காணக்கூடாத தேவன், அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தோடு நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம் 17ஆம் வசனத்தில் 16ஆம் வசனத்தில், ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. வாசம் இல்லையா? எல்லாமும் படைத்தவர், எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லாரையும் படைத்தவர், சகலத்தையும் படைத்தவர் அவர்தான் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா.
எல்லாமே வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் நீரூற்றுகளில் மட்டுமல்ல, வானத்துக்கு மேல பரலோகத்தில் உள்ளவைகளும் கூட. வசனம் அழகா பேசுது. பரலோகத்தில் உள்ளவைகள், பூலோகத்தில் உள்ளவைகள், நாம் காண்கிறவைகள், நாம் காணாதவைகள் அனைத்தையும் அவரே படைத்தார். அவருக்கென்றே படைக்கப்பட்டது. சகலமும் அவரால் படைக்கப்பட்டது. அவருக்கென்று படைக்கப்பட்ட அந்த உலகத்துல தான் நம்மையும் படைச்சாரு. ஆனா நாம பாவம் செஞ்சப்ப பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுங்க. அந்த மரண தண்டனையை நாம் அனுபவிச்சோம் அப்படின்னா நாம் அழிந்து போயிடும். அதனால ஆண்டவர் அந்த மரண தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்காக மரிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். சர்வ வல்ல தேவன், சகலத்தையும் படைத்த தேவன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் இன்னும் ஒரு மேன்மையான காரியத்தை ஏசப்பாவை பற்றி எழுதுறாரு. நிறைய பேருக்கு புரிய மாட்டேன். அதே மனுஷன் ஆகிட்டாரு கடவுள், அப்படி சிலுவையில் செத்துட்டாரு. செத்தவரை போய் கடவுளா வணங்க முடியுமா? எப்படி கடவுள் மனுஷனா பிறந்தார்? இதெல்லாம் நம்ம அறிவு கேட்டான விஷயம். நான் வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்றேன். ரோமர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து யார் என்பதை பற்றி பவுல் பேசுறாரு. நிறைய நேரத்தில் நமக்கே தெரிய மாட்டேங்குது இயேசு யாருன்னு நமக்கு தெரியாமல் இருக்கு. வசனம் சொல்லுது ரோமர் 9:5, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. கிறிஸ்து மனிதனாய் பிறந்த அந்த வார்த்தையில சொல்ல, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் கிறிஸ்துவை பற்றி சொல்றார். இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன், ஆமென் என்று எழுதுகிறார். ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த சர்வத்திற்கும் மேலான தேவன் தான் இந்த உலகத்துல மாம்சமாகி அவர் அவருடைய கிருபையினால இரக்கத்தினால நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நம்மை போல மனிதனாய் மாறினார். ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் மேலானவராய் இருந்தோம், எல்லாவற்றையும் படைத்தவராய் இருந்தோம், சகல அதிகாரத்தையும் உடையவராய் இருந்தும் கூட நமக்காக அவர் தன்னை தாழ்த்தினார். இந்த உலகத்தில் அவர் பிறந்த பொழுது சாதாரண ஒரு கூலிக்கார குடும்பத்தில் பிறந்தார். நிறைய பேருக்கு கூலிக்காரனாவே ஒரு மாதிரி கேவலமா நினைப்பாங்க. 4 காசு பையில இருந்ததுன்னா நாங்க பெரிய ஆளு நினைப்போம். 4 சொத்து சுகம் இருந்துச்சுன்னா இன்னும் மற்றவங்களை அவமா பார்ப்போம். ஆனா ஆண்டவராகிய இயேசு சர்வன் வல்லமை படைத்தவர் மட்டுமல்ல, சகலத்தையும் படைச்சவர் அவர்தான். வானம் என்னுடையது, பூமி என்னுடையதுன்னு சொன்னார். வானத்திலும் பூமியில் இருக்கிற பொன்னும் பொக்கிஷமும் அவருடையது. எல்லாத்தையும் படைச்சு அவரு இந்த உலகத்துல மனுஷனா பறக்கும் போது ஒரு கூலிக்காரனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு ஏழை பெண்ணின் வயிற்றில பிறந்தார். அன்னை மரியாதை குறித்து வாசிக்கும் போது அவர்களும் மிகுந்த ஏழ்மையான ஒரு குடும்பம். அந்த ஏழ்மையான குடும்பத்துல அந்த ஏழ்மையான தகப்பனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த அந்த தாயினிடத்துல அவர் பிறந்தார். அவருடைய பிரசவ காலத்தை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் அது விவரமாய் நாம் படிக்கும் போது அந்த எருசலேமுக்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். குடிமதிப்பு எழுதும்படியான கட்டளை பெறப்பட்ட பொழுது குடிமதிப்பு எழுதுவதற்காக அவர்கள் எருசலேமுக்கு சென்றிருந்தார்கள், பெத்லகேமுக்கு சென்றிருந்தார்கள். அந்த பெத்லகேமில சென்றவர்கள் அவர்கள் தங்குவதற்கென்று ஒரு சத்திரத்தை கூட வாடகைக்கு எடுக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு பொருளாதார நிலை, மிகுந்த வறிய நிலை, மிகுந்த வறுமை நிலை. தர்ம சத்திரம் சொல்லலாம். அந்த நாட்கள்ல இந்த தர்ம சத்திரத்துல எங்கேயாச்சும் இடம் கிடைக்குமா என்று தேடி பார்த்தார்களா. ஒரு சரித்திர ஆசிரியர் சொல்றாரு, அந்த தாயும் அந்த சகோதரனும் எங்காகிலும் ஒரு இடம் ஒதுங்குவதற்கு, தங்கி இளைப்பாறுவதற்கு எங்காச்சும் ஒரு தர்ம சத்திரத்துல ஒரு சின்ன இடம் கிடைக்குமான்னு சொல்லி பார்த்த பொழுது எல்லாரும் பல தேசங்களில் இருந்து வந்திருந்ததுனால ஒரு தர்ம சத்திரம் கூட இடத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இல்ல. அந்த தம்பதியரை பார்த்து சரி எங்களோடு சேர்ந்து இருங்க அழைப்பு கொடுக்கறதுக்கு யாரும் இல்ல, நிர்கதியான ஒரு நிலைமை. சில நேரங்கள்ல நமக்கு யாருமே ஆதரவு கொடுக்காத போது, யாருமே நமக்கு துணையா நிற்காத போது நம்முடைய மனசுல கூட ஒரு எண்ணம் வருது, ஐயோ யாருமே இல்லையே எனக்குன்னு, எனக்கு என்னை விசாரிக்க யாரும் இல்லையே, என்கிட்ட அன்பா ஒரு வார்த்தையை பேச யாரும் இல்லையே,
நான் கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறேனே, நான் தனிமையில இருக்கிறேனே, நான் வறுமையில இருக்கிறேனே, நான் ஏழ்மையில இருக்கிறேனே சொல்லி நம்ம புலம்புவோம். பரலோகத்தின் ஆண்டவருடைய வாழ்க்கை சரிதையில இந்த சரிதை ஏன் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்றால், பரலோகத்தின் தேவனை சுமந்து கொண்டு இருக்கிற அந்த அன்னையின் வயிறு, அந்த குழந்தை பரிசுத்த குழந்தை, உலகத்தை ரட்சிக்க போகிற குழந்தை, உலகத்தின் மீட்பர், சர்வலோகத்தின் ராஜா, சர்வத்துக்கு மேலான ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவன் உள்ளே இருக்கிறார். ஆனால் அந்த கருவை சுமந்து கொண்டிருக்கிற தாய் பரம ஏழை, பரம ஏழை, தங்குவதற்கு இடமில்லை. பிரசவ காலத்தில தன் பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு கூட ஸ்தலம் இல்லை. மிருகங்கள் தங்குகின்ற கூடாரத்திலே, கொட்டையிலே, மாட்டு தொழுவத்திலே அந்த தாய் தன் பிள்ளையை பெற்றெடுத்தார்கள். அல்லேலூயா. அந்த தாய் தன் பிள்ளையை பெற்றெடுத்த பொழுது அந்த குழந்தைய ஒரு நல்ல துணியில கூட சுற்றி வைக்க முடியல, ஒரு நல்ல துணிமணி கூட அவங்க கையில இல்ல. கந்தை துணியில சுற்றி அந்த குழந்தையை அங்கே படுக்க வைக்கப்பட்ட இடத்தை குறித்து வாசிக்கிறோம். மிருகங்களுக்கு தீவனம் போடக்கூடிய அந்த தீவனங்களை வைக்கக்கூடிய முன்னணை, அந்த முன்னணையில கந்தையில சுற்றி அந்த ஆண்டவரை கிடத்தி வைத்திருந்தார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னை மீட்க வந்த தேவன் ஒருவேளை ஒரு அரசர் குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், ராஜாவாக பிறந்திருக்கலாம். அப்படி பிறந்திருந்தாலும் அது அவருக்கு தாழ்மை தான். ஆனா அவர் தெரிந்து கொண்டது ஏழை குடிசையை தெரிந்து கொண்டார், ஏழை குடியானவர்களை தெரிந்து கொண்டார், ஏழை மக்களை தெரிந்து கொண்டார். கீழ் மக்கள் என்று மக்கள் ஒதுக்கி வைத்திருந்த, சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டிருந்த வறிய எளிய ஏழ்மை மிகுந்த ஒரு குடும்பத்தில் அவர் ஏன் பிறந்தார் என்றால், இந்த உலகத்தில் நம்ம அவரை போன்ற அப்படிப்பட்ட எளியவர்களும் வறுமையானவர்களும் வறியவர்களும் சமுதாயத்தால் எல்லா விதத்திலும் புறக்கணிக்கப்பட்டவர்களும் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் பயப்பட வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. இன்றைக்கு ஒருவேளை கஷ்டம் அனுபவிக்கலாம், துன்பத்தை அனுபவிக்கலாம். நாம் இப்படியே இருக்க போவதில்லை. ஒருவேளை இப்படியே நாம் இருந்தாலும் பரலோகத்தின் பார்வை நாம் விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா. பரலோகத்தின் பார்வை ஒன்று இருக்கிறது, உலகத்தின் பார்வை ஒன்று இருக்கிறது. உலகத்தின் பார்வையிலே ஒருவேளை நாம் மேன்மக்களாய் இல்லாமல் கீழ்மக்களாய் இருக்கலாம். ஆனால் பரலோகத்தின் பார்வையில உங்களுக்காக எனக்காக அவர் ரத்தம் சிந்தி விட்டு இருக்கிறதுனால ஒவ்வொருவரையும் அவர் விலையேற பெற்ற பாத்திரமாக பார்க்கிறார். அவர் பார்வையில நீங்கள் விலையேற பெற்றவர். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லி சந்தோஷமா அவருக்கு நன்றி சொல்ல முடியும்? அல்லேலூயா. அவர் பார்வையில நாம் விலையேற பெற்றவர்கள். அவர் நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், அவர் நமக்காக பாடுபட்டு இருக்கிறார், அவர் கரம் நம்மை தாங்கி இருக்கிறது, அவர் கரம் நம்மை உருவாக்கி இருக்கிறது, அவருடைய சாயலில் அவருடைய ரூபத்தில் நம்மை உருவாக்கி இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்கிறார். ஒருவேளை நமக்கு வெள்ளி இல்லாமல் இருக்கலாம், பொண்ணு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், புகழ் இல்லாமல் இருக்கலாம், உலகத்தின் அநேக சம்பத்துக்கள் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை செல்வாக்குகள் இல்லாமல் இருக்கலாம், செல்வங்கள் இல்லாமல் இருக்கலாம். நிறைய பேருக்கு தெரியறதில்லை, நம்ம ஒவ்வொருத்தருமே கோடீஸ்வரர்கள் தெரியறதில்லை. நம்ம எல்லாருமே கர்த்தர் நம்ம நினைக்கிறோம், நம்ம என்ன நினைக்கிறோம்னா வீடு இருக்கணும், வாசல் இருக்கணும், வருமானம் இருக்கணும், கை நிறைய இந்த பொருளெல்லாம் இருந்ததுனா தான் பணக்காரங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம ஒவ்வொருத்தருமே பணக்காரர்கள். பல கோடி மதிப்புடைய உள் உறுப்புகளை தேவன் படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணை எடுத்துக்கொண்டார், நம்முடைய செவியை எடுத்துக்கொண்டார், நாம் நுகர்கிற சுவாசம், அந்த சுவாச பாதையில் செல்லுகிற நுரையீரல், நம்முடைய ஜீரண உறுப்புகள், நம்முடைய இருதயம், நம்முடைய சிறுநீரகங்கள், நம்முடைய கல்லீரல் ஒவ்வொன்றும் விலையேற பெற்றது. அல்லேலூயா. ஒன்று பழுதடைந்தால் கூட இந்த உலகத்துல பணம் படைத்தவர்கள் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து அதை காப்பாற்ற முயல்கிறார்கள். கர்த்தர் கைவிட்டு விட்டால் அவ்வளவுதான். கர்த்தர் நம்ம எல்லாரும் கோடீஸ்வரர்களாய் படைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அது தெரியும்? இன்னைக்கு தெரிஞ்சுங்க, நீங்க எல்லாரும் கோடீஸ்வரர்கள். புரிந்து கொண்ட ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமையாக. அல்லேலூயா. நம்மளெல்லாம் கோடீஸ்வரர்களாய் படைத்திருக்கிறார். நம்முடைய கண்கள் விலையேற பெற்றது, நம்முடைய ஒவ்வொரு அவயங்களும் விலையேற பெற்றது, நாம் உயிரோடு வாழ்வது விலையேற பெற்றது. அவர் அதிசயமாய், ஆச்சரியமாய், மகத்துவமாய் நம்மை படைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த மகத்துவம் உள்ள தேவன். ஒருவேளை இந்த உலகத்தில் நம்ம செல்வங்கள் இல்லாமல் இருக்கலாம், செல்வாக்கு இல்லாமல் இருக்கலாம், பணபலம் இல்லாமல் இருக்கலாம், நம்ம பரதேசிகளா இருக்கலாம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதனால நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிற வரைக்கும் உலகத்துல யார் நம்மோடு இருந்தாலும் கவலை இல்லை, இல்லனாலும் கவலை இல்லை. யாரும் நம்ம கூட வர முடியாது என ஒரு பக்தன் பாடினாரு.
வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அவருக்கு தெரியல. இந்த பைபிள் சொல்லுது, இந்த பைபிளுடைய வார்த்தை சொல்லுது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் அவர் என்னை நடத்துவார். நான் மரித்தாலும் எனக்கு ஜீவனை கொடுப்பார். போன வாரம் படிச்சோம், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கு மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்று மரியாதை பார்த்து கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. நான் மரிச்சாலும் பயப்பட மாட்டேன், ஏன்னா நான் மரிச்சாலும் என்னை உயிரோடு எழுப்புவதற்கு ஒரு நாளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த நாள் வரும்போது அவர் மகிமையின் ராஜாவாய் வரும் பொழுது அவர் என்னை உயிரோடு எழுப்புவார். இந்த நம்பிக்கை யோபுக்கு இருந்துச்சு. யோபு எழுதுறாரு, யோபு 19ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், 25ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது, அந்த யோபு இயேசு கிறிஸ்துவை காணாத ஒரு யோபு, இயேசுவை பார்க்காத ஒரு யோபு, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பிக்கை கொண்டிருந்தார், விசுவாசம் கொண்டிருந்தார். அந்த விசுவாசத்தினால் அவர் எழுதுகின்றார். யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த யோபு சொல்றாரு, என் மீட்பர் கடைசி நாளில உயிரோடு வந்து நிற்பார் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது அவர் எழுதுறாரு, இந்த என் தோல் முதலானவர்கள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளுந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவருக்குள் ஒரு நம்பிக்கை இருந்தது, என் மீட்பர் வருவார், இந்த உலகத்தின் முடிவிலே என் மீட்பர் வந்து அவரை விசுவாசித்த யாவரையும் உயிரோடு எழுப்புகின்ற நாளிலே இதோ நான் சோர்வுள்ளதாய் அழுகி போய் என்னை அடக்கம் பண்ணி நான் மண்ணுக்குள் மண்ணாய் போனாலும் என் மீட்பர் வரும் நாளிலே நான் உயிரோடு எழுந்து அந்நிய கண்களால் அல்ல என் சொந்த கண்களை அவர் எனக்கு திரும்ப தருவார். இந்த அழுகி போன சரீரத்தை உயிர்வரச் செய்வார். மகிமையின் சரீரத்தை அவர் எனக்கு தரும் பொழுது அந்த மகிமை உள்ள சரீரத்தோடு அந்த மகிமையின் கண்களோடு என் மீட்பரை நான் காண்பேன். ஹல்லேலூயா. நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? அந்த நம்பிக்கையோட வாழ்றோமா இல்ல உலகத்துக்காக வாழ்றோமா? அதை கொடுப்பாரு, இதை கொடுப்பாரு, ஆசீர்வாதம் கொடுப்பாரு, பொண்ணை கொடுப்பாரு, பொருளை கொடுப்பாரு, உலகத்துல ஏதோ மேன்மையை கொடுப்பாரு, பதவியை கொடுப்பாரு, பட்டத்தை கொடுப்பாரு, இதுக்காக இயேசுவை பின் வாழ்றீங்களா? வேண்டாம், அதெல்லாம் ஒரு நாள் போயிடும். ஹல்லேலூயா. அதெல்லாம் நம்மளை விட்டு போயிடும். நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறார். மார்த்தாள் வந்து, ஆண்டவரே நிறைய வேலை இருக்கு, கொஞ்சம் அனுப்பி விடுங்கன்னு சொல்றா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொன்னார். நல்ல பங்கு மாறாதது, அழியாதது, மாசற்றது, அது வாடாதது, அது மகிமையின் ஆண்டவர் வருகின்ற நாளில நமக்கு கொடுக்க போகிறார். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அவரை நாம் பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்து இத்தனை மகத்துவம் உள்ள ஆண்டவராய் இருந்தும், உன்னதராய் இருந்தும், உயர்ந்தவராய் இருந்தும், சகலத்தையும் படைத்தவராய் இருந்தும், சர்வவல்ல தேவனாய் இருந்தும் அவர் தன்னை தாழ்த்தினார் நம்மை மீட்பதற்காக. ஆனால் சாத்தான் என்ற ஒருவனை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அவன் ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட ஒருவன். அவனை குறித்து நம்ம விரிவாக ஒரு நாள் படிக்க போறோம். ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் சுருக்கமா சொல்றேன். அவருடைய உள்ளத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட எண்ணங்கள் உருவாகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு அநேகருடைய உள்ளத்துல இந்த பெருமையானது குடிகொண்டு இருக்கும் பொழுது அது எப்படிப்பட்ட அழிவையும் முடிவையும் கொண்டு வரும் என்பதற்கு சாட்சியாக இங்கே சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 28ஆம் அதிகாரத்துல நாம் சாத்தானை குறித்து வாசிக்கும் பொழுது ஒரு சில வார்த்தைகள் இங்கே வாசிக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தையில சொல்லப்படும் பொழுது எசேக்கியேல் 28:12 வசனம் 13ஆம் வசனத்துல, மனுபுத்திரனே, நீ தீர்வு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், தீர்வு என்கிற ராஜாவின் மேல ஒரு குறிப்பாக ஆண்டவர் சில வார்த்தைகளை பேசுறார். யாரை குறித்து பேசுறாருன்னா சாத்தானை குறித்து பேசுகிறார். என்ன பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். நிறைய பேர் சாத்தான் எப்படி போனா கண்ணங்கரையேன்னு இருப்பான், 2 கொம்பு இருக்கும், பல்லு நீட்டு இருக்கும், வாய் திறந்து நீட்டு இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். பைபிள் சொல்லுது, இந்த உலகத்துல அவன் பூரண அழகுள்ளவன். தேவனுடைய படைப்புகள்ல
அவனை விட அழகானவன் யாருமே கிடையாது. வசனம் சொல்லுகிறது, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதோனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பிச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநிலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தனங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. அவனை படைக்கும் பொழுதே சகலவித ரத்தன கற்களால் அலங்கரித்து தேவன் அவனை படைத்தார். அல்லேலூயா. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னில் ஆயத்தப்பட்டிருந்தது. மிகச்சிறந்த இசைக்கலைஞன் சாத்தான். மிக நேர்த்தியாய் வாசிப்பு, மிக நேர்த்தியான இசைகளை எழுப்பக்கூடியவன். தேவ அறிஞர்கள் சொல்றாங்க, பரலோக மன்றத்தில் இருந்த பாடல் குழுவிற்கு தலைவனாக இருந்து இசைக்குழுவை நடத்தின ஒரு மாபெரும் உன்னத பதவியில் அவன் இருந்ததாக என்று சொல்லப்படுகிறது. ஆனா அவன் என்ன செய்யறான் பாருங்க, 15ஆம் வசனம், நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது முதட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். அவன் நல்லாதான் இருந்தான். ஆனா அவன் கிட்ட ஒரு குறை வந்துச்சு. அந்த குறை வர நாள் வரைக்கும் அவன் நல்லா தான் இருந்தான். எல்லாருமே ஆண்டு நல்லா தான் படைக்கிறாரு. ஆனா எல்லாருடைய வாழ்க்கையில் என்ன செய்ய, சில நேரங்களில் சில குறைகள் வருகிறது. என்ன குறை அவனுக்கு வந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் விளக்கமா நம்ம படிப்பதற்கு ஏசாயா புஸ்தகத்துக்கு வந்தீங்கன்னா, ஏசாயா 14ஆம் அதிகாரத்துல சில வார்த்தைகள் ஆண்டவர் இங்க பேசுறார். சாத்தானை குறித்து பேசுறாரு. அவனுடைய உள்ளத்துல இருந்தது என்ன, அவன் மனதில் இருந்தது என்ன, அவன் மனது எப்படி இருந்தது என்பதை குறித்து இங்க வாசிக்கும் பொழுது ஏசாயா 14ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஏசாயா 14:12, அதிகாலையில் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. அதிகாலையின் மகன் என்று தமிழ்ல போடப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது ஓ லூசிபர் அப்படின்னு பயன்படுத்துறாங்க. லூசிபர் என்றாலும் அதிகாலையின் மகன் என்றாலும் என்ன அர்த்தம் அப்படின்னா, வெளிச்சத்தின் மகன் என்றால். சாத்தானை ஆண்டவர் இருளாக படைக்கவில்லை, இருளின் மகனாய் படைக்கவில்லை, தேவனுடைய மகனாய் அவர் படைத்தார். தேவனால் படைக்கப்பட்டவன் அவன் வெளிச்சத்தின் மகன் என்றுதான் வேதம் அழைக்கிறது. ஆனால் அவன் என்ன செய்தான் பாருங்க, 13ஆம் வசனம், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். சிங்காசனத்தை உயர்த்துவது மட்டுமல்ல, வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். அவன் மனசுல நினைக்கிற விஷயத்தை ஆண்டு பேசுறார். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. பாருங்க, ஆண்டவர் அவன் அழகா படைக்கிறாரு, பூரண அறிவுள்ளவனா ஞானம் உள்ளவனா படைக்கிறாரு, விசித்திரமாய் படைக்கப்பட்ட முத்திரை மோதிரமாய் படைக்கிறாரு, அழகிய ரத்தனங்கள் சூழ்ந்திருக்க படைக்கிறார், நல்ல இசை கருவிகள் படைக்கிறார், இசை கருவிகள் இசை ஞானத்தோடு படைக்கிறாரு. எல்லாத்தையும் அவர் படைத்திருக்கும் பொழுது படைக்கப்பட்ட தேவனுக்கு நன்றி உள்ளவனாய் அவன் வாழ்வதற்கு பதிலாக அவன் தன் உள்ளத்துல என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நான் வானத்துக்கு ஏறுவேன். அந்த வானத்துக்கு ஏறி தேவ தூதர்களுக்கு தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறது, அந்த சிங்காசனத்துக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன்னு சொல்றான். தேவனுடைய நட்சத்திரங்கள் என்பது தேவ தூதர்களை குறிக்கிறது, சிங்காசனம் என்பது ஆண்டவருடைய ஆளுகையை குறிக்கிறது. சாத்தான் சொல்றான், அந்த தேவ தூதர்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் சொன்னா, பரலோகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற சர்வலோகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த ஆண்டவருடைய சிங்காசனத்துல நான் அமர்ந்து ஆட்சி செய்வேன்னா, அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவரை கீழே தள்ளிட்டு நான் அங்க உட்காருவேன் சொல்றான். எவ்வளவு பெரிய துரோகம் இல்லையா? வசனம் சொல்லுது. அது மட்டும் நினைக்கலாம், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். கடவுளுக்கு நிகரா யாராச்சும் ஆக முடியுங்களா? யாராச்சும் ஆக முடியுமா? இங்கே ஒருத்தர் படிச்சோம் இவ்வளவு நேரம், கடவுளுக்கு சமமானவர், கடவுளா இருந்தவர், சர்வத்துக்கு மேலானவர், அவர் தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி மரண பரியந்தம் சிலுவை மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தின ஒருத்தரை படிச்சோம். இங்க ஒருத்தர் இருக்கிறான், அவரால் படைக்கப்பட்டவன், அவரால் உருவாக்கப்பட்டவன், அவரால் சகல கிருபையும் பெற்றிருக்கிறவன்,
அந்த படைச்ச தெய்வத்துக்கு உண்மை இல்லாதவனாய் மாறி அந்த தெய்வத்துக்கு விரோதமா அவன் இருதயத்தை உயர்த்தி அந்த இருதயத்தை உயர்த்தின அவன் அவருக்கு நிகராக ஆளுகையை பெற்று அவருக்கு நிகராக ஆட்சி செய்கிற உரிமையை பெற்று அவருக்கு நிகராக எல்லாரும் என்னை வந்து தொழுது கொள்ள வேண்டும் என்று நினைத்து அவன் உள்ளத்திலே கிரியை செய்கிறான். வெளியே சொல்றதுல சிலர்லாம் பாத்தீங்கன்னா சில விஷயங்களை என் மனசுக்குள்ளேயே வச்சிருப்பான். சாத்தான் கூட அப்படிதான் தந்திரமா ரகசியமா மறைமுகமா கிரியை செய்வான். ஆனா கர்த்தர் அவன் இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறான். அவனுக்கு உண்டான மேட்டிமை, அவனுக்கு உண்டான பெருமை, அவனுக்கு உண்டாயிருந்த துரோக ஆசை, இதெல்லாம் கர்த்தர் தமது ஆவியினால நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆண்டவராகிய இயேசு தம்மை தாழ்த்தினார். தாழ்த்தவனா அவர் இந்த உலகத்தில் உயர்த்தப்பட்டார். ஆனால் சாத்தான் தன்னை உயர்த்தினான், அவன் தாழ்த்தப்பட்டான். ஆண்டுடைய வேத வசனத்தில் நாம் வாசிக்கும் போது தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு அவர் நமக்காக தம்மை தாழ்த்தினார். ஆனால் பிசாசு தேவனுக்கு எதிராக தன்னை உயர்த்தி கலகம் செய்து இந்த பூமியிலே தள்ளப்பட்டு இந்த பூமியில உருவாக்கப்பட்ட ஆதாமை ஏவாளையும் வஞ்சனைக்குள் வழிநடத்தி அவர்களுடைய சந்ததியை கெடுத்து அழித்து தன்னை போல அவர்களும் கெட்டு சீரழிய வேண்டும் என்று சொல்லி பல பாவங்களை செய்ய தூண்டி பல பாவ ஆசைகளை கொடுத்து பல வஞ்சகங்களை செய்து பல சந்திரங்களை செய்து அநேகரை வஞ்சித்து போட்டார். ஆனால் இவர்களுடைய முடிவு என்ன ஆச்சு தெரியுமா? சாத்தானின் முடிவை குறித்து நாம் படிக்கும் போது வேதத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்வம் தள்ளப்பட்டது, அது பூமியிலே விட தள்ளப்பட்டது, அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டாங்க. சாத்தான் ஆண்டவரை பற்றி தவறான போதகங்களை எல்லாம் அங்கிருந்த தூதர்களுக்கெல்லாம் சொல்லி பரலோகத்தில் இருந்த தூதர்களிலேயே 3/4 தூதர்களை வஞ்சகமாக தேவனுக்கு எதிரான ஒரு கூட்டணியாக ஏற்படுத்தி பரலோகத்திலேயே ஆண்டவருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவன் துணிந்து விட்டான். அதனால அவன் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டான். உயர்ந்த ஸ்தானத்துல கர்த்தர் அவனை வச்சிருந்தாரு, அவன் தாழ்ந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டான். அவனுடைய அழிவை குறித்து கர்த்தர் முன்னறிவிச்சார். ஆண்டவருக்கு விரோதமாக இப்படிப்பட்ட தீமையான காரியத்தை செஞ்சதுனால, துணிகரமான பாவத்தை செஞ்சதுனால அவனுக்கு என்ன முடிவு வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். இன்னைக்கு வாழ்க்கையில ஏதோ 4 விஷயம் இருக்குதுன்னு சொல்லி தன்னை உயர்வா யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க நிலைமை கூட இப்படி ஆயிடும். ஆண்டு சொன்னாரு, உன்னை அழகையும் உன்னை மினுக்கு என்னை பெருசா நினைச்சிட்டப்பா, உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அனிதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினான். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன்னடியிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சாத்தானுக்கு நாளை நியமிச்சிருக்கார். ஒரு நாள் வரும், அன்னைக்கு இந்த பூமியில நம்முடைய கண்கள் எல்லாம் காண சாத்தானை ஆண்டவர் சாம்பலாக்கி போட இருக்கிறார். அல்லேலூயா. அதனால சாத்தானை கண்டு யாரும் பயப்படாதீங்க. நம் தேவன் சாத்தானை விட பெரியவர். அல்லேலூயா. பல கோடி சாத்தான்களுக்கு நிகரான பல வல்லமை படைத்த தூதர்களை நம் தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். சாத்தானுக்கு அப்பேற்பட்ட வல்லமை கொடுத்தவரே நம் தேவன் தான். அவன் பல் பிடுங்கப்பட்ட பாம்பு, அவன் தலை நசுக்கப்பட்ட பாம்பு என்பதை யாரும் மறந்துடாதீங்க. அதனால சாத்தா என்ன வஞ்சிச்சுட்டான், சாத்தா என்ன துரோகம் பண்ணிட்டான், சாத்தா எனக்கு இந்த சோதனையை கொடுத்துட்டான்னு நினைக்காதீங்க. ஆனா கொடுப்பான், ஆனா கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டான். அல்லேலூயா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உங்கள் எதிராளியாகிய சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அவன் காத்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்றாரு. உண்மைதான். ஆனா அந்த சாத்தானுக்கு நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது தேவனுடைய பலத்தை பற்றி கொண்டு அவருடைய கிருபையை பற்றி கொண்டு முழங்காலில் நின்று ஜெபிச்சீங்கன்னு சொன்னா சாத்தான் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. அவனை சாம்பலாக்கி போடுகிறாயே, அவன் தன்னை தாழ்த்துவதற்கு பதிலாக உயர்த்தினான்.
ஆனால் சர்வ வல்லமை உடைய தேவன், சர்வத்துக்கு மேலான அவரு தன்னை தாழ்த்தினார். அவர் தாழ்த்தினதால என்ன நடந்துச்சு? நம்ம பிலிப்பியர்ல வாசிச்சோம் இல்லையா? 2ஆம் அதிகாரம் 8 வரைக்கும் வாசிச்சோம். தொடர்ந்து நீங்க வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய அந்த தாழ்மைக்கு பிற்பாடு என்ன நடந்தது என்பது குறித்து நாம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் வாசிக்கின்ற வேளையில அங்கே வேத வசனம் சொல்லுகிறது. இயேசுவின் 9ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, எல்லாவற்றுக்கும் மேலா இருந்தவர் எல்லாத்துக்கும் கீழா வந்தாரு. வந்ததுனால இப்போ திரும்பவும் எங்க போறாரு? எல்லாத்துக்கும் மேலான இடத்துக்கு போறாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கள் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லாவற்றுக்கும் கீழாக தம்மை அவர் தாழ்த்தினார். தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகள் எவ்வளவு மேல போனாலும் மனத்தாழ்மையோடு நம்ம வாழ கற்றுக்கணும். யார் அப்படி வாழ்றாங்களோ அவங்க எவ்வளவு கீழே போனாலும் கர்த்தர் ஒன்று அவங்க மேல கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அல்லேலூயா. இயேசு கற்றுக் கொடுத்தப்பா. இயேசு தன்னை உயர்த்தி இருக்கலாம், ஆனா அவர் தன்னை உயர்த்தல, தன்னை தாழ்த்தினார். தேவனுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் நீங்க தாழ்ந்து போய் பாருங்க, கர்த்தர் உயர்த்துறத, உங்களை உயர்த்துறத ஒருத்தரால தடுக்க முடியாது. அதனாலதான் பேதுரு எழுதும்போது சொல்றாரு, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தபடிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள்னு சொன்னார். அல்லேலூயா. நாம் அவருடைய கரத்துக்குள் அடங்கி இருக்கும் பொழுது அவர் உயர்த்தப்படுகிறார். அவர் உயர்த்தப்பட்டதால என்ன லாபம்? நமக்கு ஒரு லாபத்தை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன லாபம்? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 12:10 நாம் படிக்கும் பொழுது ஆண்டவர் உயர்த்தினதுனால, தன்னை தாழ்த்தினதுனால, சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்ததுனால, தன்னுடைய ஜீவனை கொடுத்ததுனால, தன்னுடைய ரத்தத்தை சிந்தினதுனால என்ன நடந்ததான்? 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இந்த உலகத்தை படைத்த பொழுது, ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது, இந்த உலகத்தினுடைய அதிகாரத்தை, உரிமையை, ஆளும் அதிகாரத்தை சாத்தானிடத்துல இழந்து போனார்கள். இந்த பூமிக்கு அதிபதியாக கொஞ்ச காலம் சாத்தா இருந்தான். ஆண்டவர் சொன்னார், இவன் உலகத்தின் அதிபதி வருகிறார், அவனிடத்தில் என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். கொஞ்ச காலம் உலகத்தின் அதிபதி அவன் இருந்தான். ஆனா கிறிஸ்து சிலுவையில மரித்த பொழுது இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யமும், இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமும், இயேசு கிறிஸ்துவின் ஆளுகையும் உண்டாயிருக்கிறது. இப்ப நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துக்கு அதிபதி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் யுத்தத்தினால் ஜெயிக்கவில்லை, தன்னுடைய மரணத்தினால் அதை ஜெயித்திருக்கிறார். அல்லேலூயா. தன் ரத்தத்தை சிந்தினபடியினால் அவர் அதை ஜெயித்திருக்கிறார். இங்கே வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். தேவ பிள்ளைங்க, கிறிஸ்து இந்த உலகத்தை நமக்காக மீட்டு கொடுத்திருக்கிறார். ஆனா கொஞ்ச காலம் இருக்கிறது, இன்னும் கொஞ்ச காலம் இருக்கிறது. கொஞ்ச காலம் பாடுகளை நாம் கடந்து செல்ல வேண்டியதா இருக்கிறது. கொஞ்ச கால வாழ்நாட்களிலே கிறிஸ்து வருமானை நாம் காத்திருக்க வேண்டியதா இருக்கிறது. சில உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலம் இருக்கிறது. அதை குறித்து வேதம் சொல்லுகிறது 12ஆம் வசனத்துல, ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள், பரலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சமாதானம். ஆனா பூமியில இருக்கிறவங்களை பத்தி பேசுறாரு. பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். இயேசு மரித்து சாத்தானுடைய தலையை நசுக்கியிருக்கார். ஆனாலும் தலை நசுக்கப்பட்ட அந்த பாம்பு தன் வாளை ஆட்டிக் கொண்டிருக்கிறார். அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறது என்பதை உணர்ந்து அவருடைய பாதையில் செல்லுகிற பிள்ளைகளுக்கு பல்வேறு உபத்திரவங்களையும் துன்பங்களையும் கொண்டு வருவான் என்று கர்த்தர் எச்சரிப்பு தருகிறார். அவன் கொண்டு வருகிற அந்த உபத்திரவத்தையும் பாடுகளையும் கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். அல்லேலூயா. நாம் 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும்
அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வஸ்திரத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். கர்த்தர் நமக்கு ஒரு ஆயுதத்தை தந்திருக்கிறார். விலையேற பெற்ற ஆயுதம், பணம் கொடுத்து வாங்க முடியாத ஒரு ஆயுதம், ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம். நமக்காக சிந்தப்பட்ட கல்வாரியின் ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆவியின் பட்டயமானிய வசனத்தை கொடுத்திருக்கிறார். சாட்சியின் வசனம், சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாத்தானை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு வல்லமை தந்திருக்கிறார். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய அன்பை நாம் பார்க்கின்ற வேளையில இதுவரை கண்கள் கண்டதை படிச்சுட்டு வந்த இத்தனை வாரம் கண்கள் காணாததை படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் கிறிஸ்து மனிதனான காட்சி, அது நம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவர் மனிதனாவதற்கு முன்பு எப்படி இருந்தார்? ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன்னு சொன்னார். இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னார். சகலத்தையும் படைச்சவர்னு சொன்னார். சகலமும் அவர் மூலமாய் அவருக்கென்று படைக்கப்பட்டதுன்னு சொன்னார். சர்வத்திற்கும் மேலான ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவன் அவராய் இருந்தோம். நமக்காக இந்த பூமியில தன்னை தாழ்த்தி மனுஷ சாயலாய் வந்து சிலுவையில, அவமான சிலுவையில தன்னை தாழ்த்தி நமக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆனால் நம்மை கெடுக்க, நம்மை அழிக்க, நம்மை நாசம் பண்ண நினைத்த சாத்தான் பெருமை கொண்டு தன்னை உண்டாக்கின தெய்வத்தின் சிங்காசனத்தை அபகரிக்க நினைத்து அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டிருக்கிறான். பூமியில் இருக்கிறான். சிலுவையில் அவன் முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய தலை நசுக்கப்படுகிற காலத்தை கர்த்தர் நியமித்திருக்கிறார். இந்த பூமியில் அவனை எரித்து சாம்பலாக்குவே அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் சில காலம் உபத்திரவம் உண்டு என்பதை கர்த்தர் அறிவித்திருக்கிறார். அந்த உபத்திரவ காலத்தை தாண்டி சொல்வதற்கு கர்த்தர் அவருடைய ரத்தத்தையும் அவருடைய வசனத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நாம் உயர்த்தி பிடித்து அவர் சிந்தின ரத்தத்தை மேன்மை பாராட்டி, உரிமை பாராட்டி, ஆண்டவருடைய ரத்தத்தை ஜெயமாய் நாம் எடுப்பதற்கு நாம் ஆயுதமாய் பயன்படுத்துவோம் என்று சொன்னார். சாத்தான் நம்மை விட்டு ஓடி போவான். சத்தியத்தில் நாம் நடக்க கர்த்தர் வழிகாட்டு இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியாகிய தேற்றர வாழனை தந்திருக்கிறார். நம்மை பலப்படுத்துவதற்கு, நம்மை உற்சாகப்படுத்துவதற்கு, நம்மை ஊக்கப்படுத்துவதற்கு, சத்தியத்தை நமக்கு அறிவித்து நித்தியத்தின் பாதையில நடத்துவதற்கு அந்த ஆவியானவரை நாம் கேட்டு செபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியின் அபிஷேகத்தால் நிரம்ப வேண்டும். ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட வேண்டும். ஆவியானவர் நம்மை நடத்துவதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் சொல்ற மாதிரி ஆவியானவர் நடக்க மாட்டார். அவர் சொல்ற மாதிரி நான் நடக்கணும். நீ நிறைய தேவ பிள்ளைகள் ஆவியானவர் அவங்க சொல்றதுக்கு நடக்கணும்னு சொல்றாங்க. பைபிள் அப்படி சொல்லல. அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் விரும்புற வழியில நடக்கிறதுக்கு யாரை ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்கள அவர் ஆவியின் வரங்களால, வல்லமையினால, ஆவியின் கனியால நிறைச்சி தேவனை போன்ற குணத்தை அவர்கள் உருவாக்கி தெய்வீக வல்லமை அவர்களுக்கு கொடுத்து தேவ பலத்தை கொடுத்து இந்த உலகத்துல தேவனுடைய பிள்ளைகள் இப்படித்தான் வாழ்வார்கள் என்பதற்கு ஒரு கூட்ட மக்களை சாட்சியாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் அந்த சாட்சியின் கூட்டத்தில் இருக்கிறோமான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. அதனால ஏசப்பா சொன்னாரு லூக்கா 11:13 பொல்லாதவர்கள் ஆகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொன்னார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, ஆவியானவர் இல்லாம நம்ம ஜெயம் பெற முடியாது. பரிசுத்தாவின் வல்லமையை பெறாம நம் பாவத்தை மேற்கொள்ள முடியாது. பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாது. பரிசுத்த வாழ்க்கை நம்ம வாழணும்னு ஆசைப்பட்டோம்னா தினந்தோறும் ஆவியானவருடைய வல்லமையை கேட்டு பலத்தை கேட்டு செபிக்கணும். தினந்தோறும் செபிக்கணும். தினந்தோறும் பாதை காட்டும் ஆண்டவரே, அந்த சத்துருவாக்கிய பிசாசு கொண்டு வருகிற எல்லா தந்திரத்தையும் மேற்கொள்ள எங்களுக்கு பலன் தாரும், எங்களுக்கு வழிகாட்டும் ஆண்டவரே என்று யாரெல்லாம் செபிக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை பலப்படுத்துகிறார். கர்த்தர் அவர்களை கிருபையால் நிறைக்கிறார். கர்த்தர் அவர்களை ஆவியால் நிறைக்கிறார். கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி அநேகருக்கு சாட்சியா மாற்றுகிறார். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். அவர் உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவியை குறித்து பேசும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் எல்லை பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். நம்மை சாட்சியாய் மாற்றுவதற்கு தேவன் நம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். சாத்தானை விரட்டுவதற்கு தேவன் தமது பரிசுத்த ரத்தத்தை நமக்கு ஆயுதமாய் கொடுத்திருக்கிறார். வழிகாட்டி சத்திய பாதையிலே நடந்து செல்வதற்கு இந்த வேத வசனம் என்கிற ஆவியின் பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். இந்த 3 ஆயுதங்களை நீங்க யார் கரெக்டா பயன்படுத்துறீங்களோ நீங்க சாத்தானை ஜெயிப்பீங்க. சாத்தானுடைய வல்லமையை ஜெயிப்பீங்க. சாத்தானுடைய தந்திரங்களை ஜெயிப்பீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெயத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. உங்களை என்னை கர்த்தர் தோற்று போவதற்கு அழைக்கவில்லை, அவர் ஜெயம் பெறுவதற்கு அழைத்திருக்கிறார். நீங்கள் நானும் தோற்று போகிற கூட்டம் அல்ல, நாம் ஜெயிக்கிற கூட்டம்.
கர்த்தராகிய இயேசு நம் தலைவர், அவர் நம்முடைய ராஜா, அவர் நம்முடைய நித்திய பிதா, அவர் நமக்கு சர்வத்துக்கு மேலான ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவன். அவருடைய பின்னால, அவருடைய அடிச்சுவடுகள்ல, அவர் சென்ற பாதையில, அந்த தாழ்மையின் பாதையில, அந்த மனத்தாழ்மையோடு நான் நடக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு நாள், கர்த்தர் உங்களுக்கும் ஒரு நாள் ஜெயத்தை கொடுப்பார். நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஆண்டவரே, எங்களுக்குள்ள பெருமை இருந்துச்சுன்னா வேண்டாம் ஆண்டவரே, மனமேட்டிமை எங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுருப்பா. பிசாசுகிட்ட இருந்த பேராசை, இச்சை வேணாம் ஆண்டவரே, எங்களை மாற்றணும்ப்பா. எங்க அப்பா இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது தன்னை தாழ்த்தினவராய் வாழ்ந்தாரே, தன்னுடைய மகத்துவமான தெய்வீக பதவியை கூட விட்டுட்டு ஒன்றுமில்லாதவரை போல ஏழை குழந்தையா பிறந்து ஆண்டவரை கந்த துணியில சுற்றப்பட்டு கூலிக்காரனுக்கு மகனா பிறந்தாரப்பா. கூலிக்காரனுக்கு மகனா பிறந்து எந்த பெருமையும் அவர்கிட்ட வெளிப்படலை, எந்த மேட்டியுமே அவர்கிட்ட வெளிப்படலை. அவர் பேச்சிலும், அவர் நடக்கையிலும், அவர் வாழ்ந்த விதத்திலும் எந்த பெருமையும் வரலப்பா. கடைசி வரைக்கும் தன்னை தாழ்த்தியே வாழ்ந்தாரப்பா. எங்களுக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுங்கப்பா. நாங்கள் எதை குறித்தும் பெருமை பாராட்டோம், எங்களை நாங்கள் உயர்த்தோம், எங்களை மேட்டிமையாக நினைக்காம நாங்கள் எங்களை தாழ்த்தணும் ஆண்டவரே. தாழ்மையின் சிந்தையை, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை, அந்த கல்வாரியின் சிந்தையை எங்களுக்கு கொடுங்கப்பா. உங்கள் ரத்தத்தை நாங்கள் பிடித்து கொண்டு, உங்கள் வசனத்தை நாங்கள் பிடித்து கொண்டு, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் நாங்கள் சாட்சியாக வாழணும்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளெல்லாம் எடுத்து போடுங்கப்பா. நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழணும் ஆண்டவரே. எவ்வளோ காலமான பிற்பாடு நாங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்காம வாழ்றோம்ப்பா. எங்களை மாத்துங்கப்பான்னு சொல்லி நாம ஜெபிக்கலாமா? அவர் மாத்தினாதான் என் வாழ்க்கை மாறும். அவர் இல்லாம என் வாழ்க்கை மாறாது. என்னால ஒன்றும் செய்ய முடியாது. நான் பலனற்று கிடக்கிறேன், நான் திறனற்று கிடக்கிறேன். என் தேவனே, என் தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையா இரும் என்று நாங்கள் கெஞ்சி மன்றாடி ஒரு சமூகத்தை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. எங்களுக்குள்ளா இருக்கிற பெருமை, எங்களுக்குள்ளா இருக்கிற மனமேட்டிமை, ஒன்றுமே இல்லாதிருந்தோம் எங்களை ஒரு பொருட்டாய் நினைக்கின்ற எங்கள் நினைப்பு, என் ஆண்டவராகிய இயேசுவே உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இல்லாமல் ஆண்டவர் ஒன்றுமில்லாதவரை போல தன்னை தாழ்த்தினீங்களப்பா. உன்னை எதிர்த்து பேசினவர்கள், ஏளன வார்த்தை பேசினவர்கள், அடித்து துன்பப்படுத்தினவர்கள், உன்னை அவமானப்படுத்தினவர்களை வாய் திறவாதிருந்த ஆண்டவரை ஆட்டுக்குட்டியை போல நின்றீங்களப்பா. எங்களுக்கு அந்த ஆவியை கொடுங்கப்பா, அந்த சிந்தையை கொடுங்கப்பா. அந்த மனத்தாழ்மையும், அந்த பொறுமையும், அந்த தெய்வீக சாந்தத்தையும் நாங்களும் பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் பலத்தோடு, வேதவசனத்தின் வழிகாட்டுதலோடு, தேவனே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தின் பலத்தோடு நாங்கள் இந்த உலகத்தில் ஒரு நல்ல சாட்சியாக வாழ, அநேகருக்கு வெளிச்சமாய் மாற, அநேகரை நீதிக்கு உட்படுத்த, அநேகரை நீதியின் பாதையில கொண்டு வர கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று அன்பின் ஆண்டவரும் அருமை ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மாறாத அன்பின் திருநாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். செபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.